வணக்கம் நண்பர்களே. இன்று ஒரு தகவல் 360 சார்பாக இன்று நாம் வழங்கக்கூடிய ஒரு தகவல் என்ன பார்த்தீங்கன்னாக்கா, ரயில்வே சார்ந்த தகவல். அதாவது 12 ஜோதிர்லிங்கங்கள் உண்டாகிய அந்த ஓம்காரேஸ்வர் ஜோதிர்லிங்கத்துக்கு போகிறதுக்கு இப்போ ஒரு ஷார்ட்டஸ்ட் ட்ரெயின் ரூட் ஒன்று கிடச்சிருக்கு. புதுசாக ட்ரெயின் விட்டுருக்குறாங்க. வெறும் அந்த காண்ட்வா அப்படிங்கிற அந்த ஸ்டேஷன்லேருந்து வெறும் 45 ரூபா செலவில் 15 ரூபா ட்ரெயினுக்கு, அங்கே உள்ள லோக்கல் ஷேர் ஆட்டோவுக்கு 30 ரூபா, மொத்தம் 45 ரூபா செலவில் நீங்கள் எங்கே போயிடலாங்க, ஓம்காரேஸ்வர் போயிடலாம். ஸோ அது பற்றிய தகவல் இந்த நிகழ்ச்சி. தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்கள். உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் 360. ஆமாம் நண்பர்களே, 12 ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றான அந்த உஜ்ஜயினி மற்றும் ஓம்காரேஸ்வர் இது ரெண்டும் மத்திய பிரதேசத்தில் இருக்குது. அதாவது உஜ்ஜயினி பார்த்தீங்கன்னாக்கா மேலே வடக்க தள்ளி இருக்குது. உஜ்ஜயினிக்கு நேராக கீழே வந்து இந்தூருக்கு நேராக கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓம்காரேஸ்வர். ஸோ உஜ்ஜயினி, இந்தூர், ஓம்காரேஸ்வர். இந்த ஓம்காரேஸ்வருக்கு கீழே இன்னும் தள்ளி வந்தீங்கன்னா காண்ட்வா அப்படின்னு ரயில்வே ஸ்டேஷன் வந்துருக்கு. ஸோ அந்த காண்ட்வா அப்படிங்கிற ஸ்டேஷனுக்கும் இந்தூருக்கு இடையில் ஒரு காலத்தில் வந்து ரயில்வே ட்ராக் இருந்துச்சு, மீட்டர் கேஜ். அந்த பாதையை போகிற எடுத்துட்டாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராட் கேஜாக மாற்றிட்டு வராங்க. அதனுடைய ஒரு பகுதியாக கீழே இருக்கக்கூடிய காண்ட்வா அப்படிங்கிற ஸ்டேஷன்லேருந்து அந்த ஓம்காரேஸ்வர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஷன், அதுக்கு பேர் வந்து சனாவட். அதாவது SANAWAD சனாவட். அந்த ஸ்டேஷன் கோடு SWD. பல வருஷங்களாக அந்த மீட்டர் கேஜ் பாதையை ப்ராட் கேஜ் பாதையை மாற்றிட்டாங்க. அதன்படி இப்போ ட்ரெயின் விட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் வெறும் மெமு ட்ரெயின், அதாவது லோக்கல் ட்ரெயின் விட ஆரம்பிச்சிட்டாங்க. கண்ட்வாலேருந்து சனாவட் போகிறதுக்கு வெறும் 15 ரூபா தான் இந்த டிக்கெட். இதுக்கு முந்தைய வீடியோக்குள்ளே நான் எப்படி சொல்லியிருந்தேன்னு சொன்னால், இங்கே நேராக உஜ்ஜயினி போன பிறகு உஜ்ஜயினிலேருந்து இண்டூர் பஸ்ஸில் வந்து இண்டூர்லேருந்து பஸ்ஸில் ஏறி, அதாவது காண்ட்வா போகிற பஸ்ஸில் ஏறி மொட்டாக்கா அப்படிங்கிற அந்த ஊரில் கிராமத்தில் இறங்கி அங்கேருந்து ஷேர் ஆட்டோ, அந்த ஷேர் டாக்ஸியை பிடிச்சி இந்த ஓம்காரேஸ்வர் போயிடலான்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ மேலே இண்டூர்லேருந்து கீழே வர்றதுக்கு பதிலாக கீழே உள்ள காண்ட்வாலேருந்து நாம் அந்த இண்டூர் போகிற பாதையில் இருக்கக்கூடிய இந்த சனாவட் அப்படிங்கிற ஸ்டேஷனுக்கு தான் ட்ரெயின் விட்டுருக்குறாங்க. எனவே இந்த ஊருக்கு எப்படி போகிறது அப்படி பார்க்கும்போது, இந்த காண்ட்வா ஸ்டேஷனில் இருந்து இந்த சனாவட் அந்த ஸ்டேஷனுக்கு ஒரு நாளைக்கு 2 முறைகள் ட்ரெயின் இருக்குது. ஆனால் வாரத்தில் புதன் மற்றும் வியாழன் தவிர மற்ற எல்லா நாட்களும் இந்த ட்ரெயின் இருக்குது. இதுக்கு டைம் பார்த்தீங்கன்னாக்கா வண்டி நம்பர் 61139 காலையில் 9 மணிக்கு புறப்பட்டு 10:30க்கு அது சனாவட்டு போய் சேர்ந்துருது. 1.5 மணி நேரம் ட்ராவல் தான். அதே போல் வண்டி நம்பர் 61141 மத்தியானம் 1:35 13:35க்கு புறப்பட்டு மதியானம் 3 மணிக்கு போய் சேர்ந்துருது. அதே போல் அங்கேருந்து திரும்பி வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா 61140 11:10க்கு அங்கேருந்து புறப்பட்டு மத்தியானம் 12:35க்கு காண்ட்வா திரும்பி வந்துடுது. அதே போல் 61142 சனாவட்டில் வந்து மத்தியானம் 3:30 15:30க்கு புறப்பட்டு சாயங்காலம் 4:55க்கு காண்ட்வா வந்துடுது. இந்த காண்ட்வா ஸ்டேஷன் அப்படிங்கிற ஸ்டேஷன் எங்கே இருக்குன்னு சொன்னால், மத்திய பிரதேசில் இட்டார்சியில் இருந்து கல்யாண் போகக்கூடிய பாதையில், இட்டார்சியிலிருந்து கல்யாண் போகக்கூடிய ஒரு முக்கியமான வழித்தடம். நிறைய ட்ரெயின் இருக்குது. அதாவது இட்டார்சியிலேருந்து காண்ட்வா வழியாக இங்கே கல்யாண் வரைக்கும் அந்த ரூட்டில் தான். வேறு என்னென்ன ஊர் பார்த்தீங்கன்னாக்கா, திரையம்பகேஸ்வர் இருக்கக்கூடிய நாசிக் ரோடு, அதுவும் அந்த ரூட்டில் தான் வருது. நம்ம மொத்தம் 3 ட்ரெயினில் பயணிக்கணும். சென்னை டு இட்டார்சி, இட்டார்சி டு காண்ட்வா, காண்ட்வா டு இந்த ஓம்காரேஸ்வர் பக்கத்தில் உள்ள சனாவட் அப்படிங்கிற ஸ்டேஷனுக்கு போக போகிறோம். இந்த இட்டார்சியில் இருந்து காண்ட்வா வர்றதுக்கு நாள் முழுக்க எத்தனையோ ஒரு 30க்கும் மேற்பட்ட ட்ரெயின்கள் இருக்குது. ஒரு 3 மணி நேரம் ட்ராவல் தான். ஆனால் நமக்கு தோதான நேரமாக இருக்கணும்ல, ஓரளவுக்கு இந்த காண்ட்வாவில் வந்து இந்த லோக்கல் ட்ரெயினை பிடிச்சி ஓம்காரேஸ்வர் போகிறதுக்கு தோதா எந்த ட்ரெயின் இருக்குதோ அந்த டயத்தை தான் இப்போ சொல்ல போகிறோம். சென்னை சென்ட்ரலில் இருந்து இட்டார்சிக்கு போகிற அந்த லைனானது டெல்லிக்கு போகிற மெயின் லைனில் தான் இருக்குது. இட்டார்சி என்பதே சென்னை டு டெல்லி ரூட்டில், அது இட்டார்சிங்கிறது மத்திய பிரதேசத்தில் இருக்குது. இந்த 160-31 அந்தமான் எக்ஸ்பிரஸ் இது வாரத்தில் ஒரு 3-4 நாள் கிளம்புது. ஆனாலும் நமக்கு எந்த நாள் தோதுன்னா ஞாயிற்றுக்கிழமை மற்றும் வியாழக்கிழமைகளில் கிளம்புறது தான் நமக்கு சரி. ஏன்னா அதுக்கு அடுத்த நாள் தான் அங்கே வண்டி இருக்குது. மற்ற நாளில் போனீங்கன்னா அங்கே வண்டி கிடையாது. அதனால தான் ஞாயிறு மற்றும் வியாழக்கிழமைகளில் சென்னை சென்ட்ரலேருந்து புறப்படக்கூடிய வண்டி எண் 16-31 அந்தமான் எக்ஸ்பிரஸ் காலையில் 5:10க்கு சென்னை சென்ட்ரலில் புறப்பட்டு மறுநாள் காலையில் 7:20க்கு வந்து இட்டார்சி போய் சேருது. அதே போல்
வண்டி நம்பர் 16093 லக்னோ ஜங்ஷன் எக்ஸ்பிரஸ். இது சனிக்கிழமை தோறும், அது மற்ற இன்னொரு நாளும் புறப்படுது, ஆனால் நமக்கு அந்த நாள் தேவையில்லை. சனிக்கிழமை காலைல 5:10 புறப்பட்டு அதுக்கு அடுத்த நாள் 7:45 இட்டார்சி போய் சேருது. சார் நான் ஏன் இந்த 7:40 7:45 டயத்தை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ சென்னையிலேருந்து இட்டார்சி போய் சேர்ற நேரம் காலையில் 7:20 7:45 சொல்லிட்டான். நமக்கு இட்டார்சியில் இருந்து காண்ட்வா வரைக்கும் போகிறதுக்கு ட்ரெயின் பார்த்தீங்கன்னாக்கா காலையில் 8:30 நம்ம 7:40 போய் சேரோம். 8:30 அங்கேருந்து ட்ரெயின் இருக்குது. அது 12628 கர்நாடகா எக்ஸ்பிரஸ். இந்த எக்ஸ்பிரஸில் ஏறணும்னா அங்கே 11:07 அதில் 11:10 அங்கே போய் சேர்ந்துடலாம். அதே போல் வண்டி நம்பர் 12533 புஷ்பக் எக்ஸ்பிரஸ். இது தினசரி ஓடக்கூடிய வண்டி தான். ரெண்டு வண்டியுமே தினசரி ஓடக்கூடிய வண்டி தான். காலையில் 9 மணிக்கு இங்கே இட்டார்சிலேருந்து புறப்பட்டு மதியம் 11:53 காண்ட்வா போய் சேர்ந்துடும். ஸோ இந்த 2 ட்ரெயின்களை ஏதாவது ஒன்று பிடிச்சா கூட மதியானம் 12 மணிக்குள்ளே நீங்கள் எங்கே போயிடலாம், காண்ட்வா அப்படிங்கிற ஸ்டேஷனுக்கு போயிடலாம். காண்ட்வாவில் பார்த்தீங்கன்னாக்கா மதியானம் 1:35 தான் வண்டி. மதியானம் 1:35 ஏறணும்னா 1.5 மணி நேரத்தில், அதாவது மதியானம் 3 மணிக்கெல்லாம் நம்ம சனாவத் போயிடலாம். சனாவட்டிலேருந்து இறங்கி அப்படியே அந்த வெளியே நடந்து வந்தீங்கன்னா அந்த ஸ்டேஷனுக்கு வெளியவே ஷேர் ஆட்டோ நிற்கும். அவங்கள்ட்ட ஓம்காரேஸ்வர் சொன்னால் 30 ரூபா 30 ருபீஸ் அங்கேருந்து உங்களை கொண்டு போய் ஒரு 1/2 மணி நேரத்தில் விட்டுருவாங்க. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு ஓம்காரேஸ்வர் செல்வதற்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். இந்த தகவலை பற்றிய உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸ் பகுதியில் தெரிவிங்க. நம்ம நிகழ்ச்சிக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.